தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில மிதுன லக்கணத்தில் திருவோண நட்சத்திரம், பெருமாளோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களோட எண்ணங்கள், உங்களோட நோக்கம், குறிக்கோள்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் மிதன ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி கடகராசிக்கு போகிறார். செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கார். புதன் கடகராசியில் இருக்காரு. 17ஆம் தேதி வக்கரகதியாகி மிதன ராசிக்கு வரார். புதனோட வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. அதோட சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சியில் இருக்காரு. 26ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறார். தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்னா பயணிக்க போறாங்க. குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இது உங்களுக்கு என்னென்ன சாதக பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கார். நல்ல இடம் தான். ராசிக்கும் அவரோட பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. இது உண்மையிலேயே நீங்க நல்லா இருக்கணும், 10 ரூபா சம்பாரிச்சு மிச்சப்படுத்தணும். ஆனா இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வலுவா இருக்கு. அதே நேரத்தில் ராசிக்கு 3வது இடத்துல ராகு இருக்கார். நல்ல தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல தைரியசாலி தான். நல்ல புத்தியோட தான் எதையுமே செயல்படுத்துறீங்க. நல்லா உழைக்கிறீங்க, திட்டமிட்டு வேலை செய்றீங்க. ஆனாலும் மிச்சத்துக்கு வர முடியலையே, ஏன் தான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? அதாவது 7ஆம் இடத்துல குரு வந்தாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. குரு பார்வை ராசி கிடைக்குது, எல்லாமே நல்லா இருக்கும்னு தான் சொன்னாங்க. ஆனா ஒன்றும் பெருசா சொன்ன மாதிரி நடக்கலையே. அது என்னமோ தெரியல, நமக்கு கெடுதல் சொன்னாங்கன்னா கெடுதல் கரெக்டா நடந்து போகுது, நல்லது சொன்னாங்கன்னா நல்லது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியலையே. என்ன இது தனுசு ராசிக்கு மட்டுமே இப்படியா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையோட தான் இந்த ஜூலை மாசத்துக்குள்ள வருவீங்க. அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் விடை சொல்லி உங்களுக்கு நல்லது நடக்க வைக்க போற ஒரு மாசமா இந்த ஜூலை மாசம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கிரகங்களோட கணக்கு. அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வலுவா இருக்கும்போது குரு நமக்கு கொடுத்தாலும் கூட அதை தாண்டி சிக்கல்கள் அப்படிங்கிறது வரும். அதனால கொடுக்கறதே நமக்கு தெரியாது. 10,000 வருது, சந்தோஷம்தான். ஆனா செலவு 15,000 வருதுன்னா அப்புறம் 10,000 வர்றதுல நாம எப்படி முழுசா சந்தோஷப்பட முடியும்? இந்த ஜானியர்னா முளம் சறுக்குதும்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரியான நிலை அப்படிங்கிறது இதுக்கு மேல நிச்சயமா மாறும். இனிமேல் சர்க்கிள் அப்படிங்கிறது இருக்காது. அது என்ன ஜோசியர சர்க்கிள் இருக்காதுங்கிறீங்க? இப்பயும் தான் அந்த ஆதிக்கெல்லாம் அப்படித்தானே தொடருது, போது வருதுன்னு நீங்க கேட்கலாம். அதாவது இந்த மாசம் 13ஆம் தேதி, அதாவது ஜூலை மாசம் தொடங்கி 13ஆம் தேதி சனி பகவான் வக்கரகதி அடைகிறாரு. மீனராசியில பலம் இழக்கிறாரு. சனி ஏற்கனவே மந்தன், மெதுவாதான் நவுருவாரு. அவரு இப்ப சுத்தமா தன்னோட வேகத்தை குறைக்கிறாரு, அப்படியே வக்கரகதி ஆகுறாரு. அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது குறைய போகுது. இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய குறையாவே இருந்துச்சு. அந்த குறை அப்படிங்கிறது இப்ப நிவர்த்தி ஆயிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்கரகதி அடைகிறார். அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது இதுக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அதாவது உடம்பு ஒத்துழைச்சிருக்காது. இவ்வளவு நாளா நாம கடுமையா உழைக்கணும்னு நினைப்போம், வெளியூருக்கு போய் பயணம் செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், 10 ரூபா சம்பாதிக்கணும், அப்படி இப்படின்னு என்ன நினைச்சாலும் உடம்பு ஒத்துழைக்காது. காலையில எழுந்திரிச்சா அப்படியே மந்தமாவே இருக்கும். ராம்படியும் எதிர்காலத்தை நினைச்சு 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 தூக்கம் இல்லை. 3 மணி வரைக்கும் தூங்கல. எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. 3 மணிக்கு தான் படுத்தேன். 7 மணிக்கு எழுந்திரிச்சா ஒன்றும் ஒத்துழைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனிமே அந்த நிலைமெல்லாம் இருக்காது. போன உடனே இன்னைய பொழப்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நல்லபடியா படுத்து நிம்மதியா தூங்குவீங்க. ஒரு மனுஷனுக்கு தூக்கத்துல நிம்மதி இருந்துட்டாலே உடல்ல வலு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு தூக்கமில்லாமல் தவித்த இரவுகள் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கடந்துட்டீங்க. அது மாதிரி தாயாரோட தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை, தாய் வழி சொந்தங்களால பிரச்சனை. தாய் மாமா இருப்பாங்க, இல்ல பெரியம்மா சின்னம்மா இருப்பாங்க,
இந்த உறவுகளாலாம் சிக்கல், பணம் வாங்கியிருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை நம்ம வாங்கியிருப்போம் திருப்பி கொடுக்க முடியாமல் டார்ச்சலாக இருக்கும், தாய் வழி சொத்துல பிரச்சனை இருந்திருக்கும், தாயாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், தாயார் நம்ம மேலே பாசம் இல்லாமல் நடந்துக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த கிரகவாட்டங்கிறது. இதுக்கு மேலே அதெல்லாம் சரியாயிடும். இந்த மாமா மச்சான் வகையில் வந்த அந்த மனக்கசப்பு அப்படிங்கிறதெல்லாம் கூட இதுக்கு மேலே நீங்கிடும். அதுமாரி தாய் வழி சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இருக்குது. அர்த்தாஷ்டம சனி பலம் இழக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 தேவையான ஒன்று உங்களுக்கு. அதனால இதுக்கு மேலே நல்லது நடக்கும். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3வது வீட்டில் விஷ பாம்பு உட்காந்துருக்கு ராகு. அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்போ நம்மளோட தைரியங்கிறது உச்சபட்ச எல்லையே இருக்கும். ராகுங்கிறது விஷப்பாம்பு, அப்படி சீறி படம் எடுத்து ஆடுவீங்க. நம்மளை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும். ஒரு வேலை செய்கிறோமா, இந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேல்மட்ட அதிகாரிகளே நம்மளை பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். அந்த அளவுக்கு நெருப்பு மாதிரி இருப்பீங்க நீங்கள். அற்புதமான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாசத்துல பிற கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா, சூரியன் ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கார். 17ஆம் தேதி அஷ்டமத்துக்கு சூரியன் போக போறார். இங்கே தான் கொஞ்சம் கவனம் கவனம் கவனம். ஏன்னா 17ஆம் தேதிக்கு மேல அஷ்டமத்துக்கு சூரியன் போறாருன்னா அரசு வகையில பகை உருவாகாம பார்த்துக்கணும். அது மாதிரி அரசாங்க வழியில விரோதம் அப்படிங்கிறது வராம பார்த்துக்கணும். தேவையற்ற பிரச்சனைகள், வம்பு வழக்குகளுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி நாம் ஏதாவது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி இருக்கு, ஒரு கரண்ட் பில்லு கட்ட மறந்து போயிட்டேன், தண்ணி வரி கட்ட மறந்துட்டேன், வீட்டு வரி கட்ட மறந்துட்டேன், சொத்து வரி கட்ட மறந்துட்டேன், இப்படிலாம் ஏதாவது இருந்தால் கரெக்டாக பார்த்து நேர் செஞ்சுக்கிறது நல்லது. இல்லைன்னு வச்சுங்க, தேவையில்லாத அதில் பிரச்சனை வரும். வந்து குழாயை கட் பண்ணுவாங்க, கரண்ட்டை கட் பண்ணுவாங்க. அதனால கூடுமான வரைக்கும் அரசு விவகாரங்களில் சரியாக நடந்துக்கணும். அது மாதிரி வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா சரியாக தேதியை பார்த்து இந்த நாளில் போய் ஆஜராயிடணும். மறந்துட்டு உட்காந்துட்டு இந்த நேரத்தில் அப்புறம் வாரண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கு அலைஞ்சிட்டு குந்திருக்க கூடாது. அரசு வகையில் பகை வரும். அதுமாரி சமூக வலைதளங்களில் பேசுகிறவங்களோ எழுதுகிறவங்களோ ஆதாரமற்ற கருத்துக்கள் எதையுமே எழுதிடக்கூடாது. ஏதாவது பேசுகிறேன், எவனோ ஒருத்தன் எதையோ ஷேர் பண்ணிவிட்டான், நானும் ஷேர் பண்ணிவிட்டேன், அது பொய்ன்னு சொல்லி ஒரு வழக்கு உண்டாகி போச்சு. இப்படிலாம் தேவையில்லாத சிக்கல் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க 9ஆம் இடத்துல சிம்ம ராசியில செவ்வாய் இருக்கார். இது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து ராசிநாதன் குருவுக்கு நட்பு கிரகம். அதே நேரத்தில் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா பூமி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம், வீடு கட்டலாம், நல்லா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது சொந்த வீடை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால ஒரு மன கொள்றேன் வீடு கட்டுறேன் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக இறங்கலாம். இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் புதன் மறைஞ்சிருக்காரு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம், காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதம். 17ஆம் தேதி பின்னோக்கி அவரும் வக்கரகதியாகி மிதன ராசிக்கு போறாரு. அதாவது உங்களோட ராசிக்கு 8லேருந்து 7க்கு போறாரு. 7க்கு புதன் போறாரு அப்படின்னா பெண் பிள்ளைகளோட சுப செலவுகள், சுப சடங்குகள் நடக்கும். வீட்டில் பெண் பிள்ளைகள் ருதுவாகும், இல்லைன்னா பெண் பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு பெரிய இடத்துல சேர்க்கை கிடைக்கும், அதனால 10 ரூபா செலவு அப்படிங்கிறது ஆகும். அதனால குடும்பமான வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கான சுப சடங்குகள், செலவுகளுக்கு பணம் தயார் பண்ணி வைத்து திட்டங்கள் அப்படிங்கிறத வகுத்து வச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி சுக்கிரன் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 6வது வீட்டில் இருக்காரு. 26ஆம் தேதி மிதன ராசிக்கு போறாரு. அப்ப 6ஆம் இட சுக்கிரன் அப்படின்னா கலைத்துறையில இருக்கிறவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாய்ப்புகளை கோட்டை விடுற மாதிரி ஆயிடும். உங்களோட வாய்ப்புகளை வேற ஒருத்தர் தட்டி பறிச்சுடுவாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அது மாதிரி இப்ப ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க கவனமா இருக்கணும். ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டு நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் கால்நடை வச்சிருக்கிறவங்க கவனமா பாருங்க. இல்லைன்னா எண்ணிக்கைகளை குறைச்சிங்க. ஒரு 50 கோழி இருக்கு அப்படின்னா நம்மளால 10 இருக்கட்டும் போ அப்படின்னு வச்சுட்டு மீதி எதை வியாபாரத்தை பண்ணி வித்து காசை பார்த்துறது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம ஒரு அற்புதமான மாசமா இந்த ஜூலை மாசம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.